வச்சு மாமூல் தான் வைக்கிறாங்க மொத்தப்பாடு தான் இருக்க மாட்டேங்குது. கோவமா போறீங்க அடிக்கிட்டாங்க. எத்தனை மணி சோறு வைக்கிறீங்களா? எத்தனை சோறு வைக்கிறீங்களா? சாப்பாடு ஊருக்கே போறீங்களா?
யார வந்து அழைச்சிட்டு வரணும், இத யார காவலுக்கு வைக்கணும். இந்த அஷ்டாபர நாடு 56 தேசம் ஆளுது பாவி திரியோதரன். அந்த பாவி திரியோதீரன் படுபாவி சத்ராவாதி. அவன் என்னும் பகையாளி அவன் ஏறுபட்ட சத்ராவாதி. அதனால பாண்டவர்களுக்கு இவருக்கு நாடு கொடுக்க கூடாது. அஷ்டாபரத்த நாடு 56 தேசம் நாம தான் ஆளணும் அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான். அதனால மாயவர் பார்த்தாரு, பாண்டவர் மட்டும்தான் இந்த அஷ்டாபரத்தையும் நாடு 56 தேசம் ஆளணும், ஆனா துரியோதனன் ஆளக்கூடாது அப்படின்னு மாயவர் நினைச்சதுனால அப்ப பாண்டவருக்கு ஜெயகாரியம் ஆகணும் அப்படின்னு அங்க மாயவர் வந்து வேமனை மட்டும் நினைக்கிறார். வேமனை கூப்பிட்டு அட வெற்றி மதையானே மதகரிய வீமனுமே வேமனை தான் அழைச்சு இந்த மாதிரி நீ போய் ஒரு கம்ப நேர் கம்பமா கொண்டுகிட்டு வான்னு சொல்லி வேமனை மட்டும் அனுப்புறாரு மாயவர். அங்க வெற்றி மதையானும் மதகரிய வீமனுமே அவன் ஓட்டம் பெருநடையா போறான அந்நேரம். அப்ப வெற்றி மதையான கூப்பிட்டு நீ போறதெல்லாம் செடித்தாம்பா, அப்ப நீ வெள்ளிங்கிரி மலை தேடி போய் அங்க போய் ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன் இருப்பான். அந்த போர் மண்ணை கூட்டிட்டு வந்தா தான் நம்மளுக்கு நாடு செய்யும், இல்லன்னா செய்யாது அப்படின்னு சொல்லி மாயவர் சொல்லி அனுப்புறார். எங்க மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவரம் வெற்றி மலையானே மதகரிய வீமனுமே அங்க ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன் அங்க வெள்ளிங்கிரி மலையில இருக்கிறான். வெள்ளிங்கிரி மலையில இருக்கிறான்னா அங்க வந்து அவனை எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படி என்று நினைச்சார நேரம். அப்ப மாயவர் நினைச்சதுனால இந்த அஷ்டாபர நாடு 56 தேசல அங்க தென்கிழக்கு மூல ரெண்டும் திரியோதீரம் பாளையம்பா, அங்க வடகிழக்கு மூல ரெண்டும் வாழ்வேமன் பாளையம்பா. அங்க பாகத்தை பிரித்தாரே அங்க பாரளந்த மாயவரம். அந்த செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமன் வந்தாரே அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவரும் வந்தாரே எங்க அருகமை பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் வந்தாரே. நான் இருக்கிற வரைக்கும் பாண்டவருக்கு தான் ஜெயகாரியம் அப்படின்னு சொல்லி வேமனை கூப்பிட்டு இந்த மாதிரி நேரு கம்பமா வேணும், கொடி கம்பம் நடனும் நம்ம அஷ்டாபரத்துல அப்படின்னு சொல்லி நேரு கம்பமா அவனு கொண்டுட்டு வாப்பான்னு சொல்றாரு. அந்த வேமனானவரு அதே மாதிரி நான் நேரு கம்பம் கொண்டாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பட்டாகத்தை தானுமே எடுத்தார நேரம். அவர் ஓட்டம் பெருநடையா போறன் என்று சொன்னாரே. அவரு கச்சைய வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கம் என்று அவருக்கு நீட்டிடும் கால்களுக்கு நெருங்கி சல்லிடமா. அவர் மண்டிடு கால்களுக்கு மாதளம்பு சல்லிடமா. அவன் கச்சைய வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கம் என்று அவரு ஓட்டம் பெருநடையா போறார நேரம். அப்போது மாயவாரும் சொன்னார நேரம். அட வெற்றி மதையானே மதகரிய வீமனுமே அந்த வேமனானவர் ஒரு கம்பு மட்டும் நேரா மாமசாமி கேட்டாரு. ஒரு கம்பை வெட்டிட்டு போனா இது கோணையா இருக்குதுன்னு என்ன பண்றதுன்னு சொல்லி வேமனானவர் ஒரு குத்தவே பிடிச்சு ஒரே செமையா கட்டி தோல் மேல வச்சுக்கிட்டு வராரு. வேம வச்சுட்டு வரும்போது மாயவர் சொல்றாரு, ஏப்பா பாரம் தாங்க முடியாத அங்க இங்க ஊர்னீங்கன்னா அங்க வெள்ளிங்கரி மலையில சாமராணி
மண்டபம், கழுப்புற மண்டபம், திருநீறு மண்டபம் எல்லாம் இருக்குது. அதனாலதான் ஆதிசிவன் பெத்தெடுத்து அடங்காத போர் மன்னன் இருக்கிறான். நீ பாரம் தாங்க முடியாத கிட்டேன்னு கொண்டாந்து ஊடுவ, அப்ப அந்த மண்டபம் பூரா தரமட்டம் தண்ணி மாதிரி கரண்டி போயிடும். அப்ப ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போரும் மன்னன் அவன் கொக்கரிச்சு எந்திரிச்சு எழுந்துமே சண்டைகளும் செய்தானே. அவன் சண்டைக்கு வரும்போது அப்ப அவரை நீயும் செய்ய முடியாது, ஒன்னு அவரும் செய்ய முடியாது. சரியான பலம் படிச்சவன் சிவன் ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன். அதனால முதல்ல அவங்கிட்ட எங்களுடைய தங்கச்ச கொடுக்கிற உனக்கு மாமா மச்சான்னு சொல்லி அவனை உறவு முறையாடி மாமா மச்சான்னு கட்டி பிடிச்சு சந்தோஷமா அவரை அஷ்டாபுரம் தேடி எல்லாம் வாருன்னு சொன்னாரு. அப்ப மாயம் பெருமாளும் ஹரிராமர் அப்படி ஆகும் வீமருன்னு சொன்னாரு. அதே பிரகாரம் வெள்ளிங்கிரி மலைக்கு போனார். வெள்ளிங்கிரி மலைக்கு போனா ஆதிசிவன் பெத்தெடுத்து அடங்காத போர் மன்னங்கிறார். போர் மன்னர் இருக்கும் போது வீமனான ஒரு செமையை கொண்டாந்து ஊனதுமே சாம்பராணி மண்டபம், கழுப்புற மண்டபம், திருநீறு மண்டபம் எல்லாம் அப்படியே தரம் மட்டமா ஆனதுனால சரியான கோபம் வந்துருச்சு போர் மன்னுக்கு. அவருக்கு அண்டாத கோபங்காலும் அனலுட்டு அவருக்கு நீளமுடி கண்ணு ரெண்டோ நெருப்பு தணலாக அவ்வாளரி கண்ணு காணும் செவ்வாளரி போல கூட்டாது. கூட்டதுனால அப்ப ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னுக்கும் அப்ப இந்த மாதிரி வீமனுக்கும் சரியான சண்டை நடக்குது. சண்டை நடந்ததுனால அங்க வெற்றி மதையானும் மதகாரிய வீமனுமே சாமி சாமி எந்தாண்ட வைக்கிறீங்க சாமி இழுத்துக்கலையாவா? இப்படி திருப்பி வைக்கிறீங்க கிழக்கு வர மாதிரி. ஆமா இந்த பிரகாரம் தானே அங்க வெற்றி மதையானவரு மதகரிய வீமனானவரு ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போரும் மன்ன அந்த வாவிசேவன் பெத்தெடுத்த வாவிசவன் பெத்தெடுத்த அடங்காத போரும் மன்ன போர் மன்னனுக்கும் வாது தேவன் பெத்தெடுத்த வால் வீமனுக்கும் சரியான சண்டை செஞ்சதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாப்பா மச்சா மாமான்னு சொல்லி அப்ப வீமனானவர் அஷ்டாபுரம் வரார். பார்த்தாரு அருமையான கம்பமா இருக்குது, இத ஒரு பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லி அப்ப போர் மன்ன கேக்குறார். என்னன்னு கேக்குறாருன்னா அட வெற்றி மதையானே மதகரிய வீமனுமே அந்த ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போரும் மன்ன அந்த போர் மன்னனுக்கு மாமா மச்சான்னு கூட்டிட்டு வந்துட்ட. அதனால மாமா மச்சான்னதுனால உங்களுடைய தங்கச்ச போர் மண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படி என்று சொன்னாரா நேரம். அப்புறம் பண்ணிதானே அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வால் வீமனானவரு மாமா மச்சான்னு சொல்லி அந்த ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போரும் மன்னனுக்கு அந்த சங்குபதிய கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாருக்கு? போர் மன்னனுக்கு. போர் மன்னனுக்கு கல்யாணம் பண்றதுனால ஒரு வருட காலத்துல அருமையான ஒரு புத்தர ஒருத்தன் பிறகுறான். அந்த புத்தரனும் தானே பிறந்தான அந்நேரம் யாராருக்கு பிறகுறாங்கன்னா போர் மண்ணுக்கும் சங்குபதிக்கும் பிறகுறான். யாரு பிறகுறானா சரியான சமுத்தான அள்ளிமுத்து பிறகுறார். அந்த சமுத்தான அள்ளிமுத்து பிறந்ததுனால அங்க அள்ளிமுத்துக்கு ஆகாயவாணி பூமாதேவி 38 முனிவர்கள் 3400 முனிவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லா ஆகாயவாணி எல்லாம் கூப்பிட்டு பேரு வச்சு அவனை சமுத்து உள்ள அள்ளிமுத்து
விட்டு அள்ளிமுத்துன்னு பேரை வச்சு அங்க வச்சுக்கிட்டாங்க அள்ளிமுத்துன்னு. அப்படி பேர் வச்சதுனால அப்ப போர் மண்ணை கூப்பிட்டு அப்ப சாமியானவர் கூப்பிடுறார். வேமனை கூப்பிட்டு 18 நாள் பாண்டவருக்கு 100 வரைக்கும் பாரத போர் நடக்குது. அதனால போய் 1வது சந்தல இவரு காவலுக்கு இருக்கணும். அந்த ஆண்ட துரியோதனன் பக்கம் சகுனி இருக்கிறான். 3 சொல்லு 6 சொல்லு 1000 சொல்லு தெரிஞ்ச சகுனியானவர் இருக்கிறார். அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு பக்கம் பண்ணிடுவான். அதனால சந்துக்க போர் மன்ன காவலுக்கு இருக்கணும். அப்படி என்றுமே சொன்னார் அந்நேரம். அப்படி என்றுமே சொன்னார் அந்நேரம். அங்க வெற்றி மதையானும் மதகரிய விமனுமே. வெற்றி மதையான மதகரிய விமனுமே. மச்சா நீ போய் 1வது சந்தல காவலுக்கு இரு 18 நாள் அப்படின்னு சொன்னதுனால என்னையா கூட்டிட்டு வந்தீங்க மாமா மச்சான்னு ஒரு பொண்ணை கொடுத்தீங்க. இப்ப 18 நாள் காவலுக்கு இருக்கு சொல்றீங்க. அது எந்த வகையிலயா நியாயம் அப்படின்னு வேமனை கேக்குறாரு போர் மன்னன். போர் மன்னன் கேட்டதுனால அப்ப நான் 18 நாளைக்கு நான் காவலுக்கு இருக்கிறேன். எனக்கு என்ன கொடுக்க போறீங்க அப்படி என்றுமே கேட்டார நேரம். அப்படி என்றுமே கேட்டார நேரம். ஆதிசிவன் பெற்றெடுத்த அடங்காத போரும் மண்ணு. ஆதிசிவன் பெற்றெடுத்த அடங்காத போரும் மண்ணு. போர் மன்னன் என்ன கேக்குறாருன்னா எனக்கு மலையத்தனை பொங்கல் பணம் வர மாட்டேன் கெட்டாயி கொடுத்தீங்கன்னா 18 நாளைக்கு நான் காவலுக்கு. இந்த பாரத போர் முடியற வரைக்கும் யாரு செய்கிறாங்க அப்படின்னு பாப்பீங்க நீங்களே. நான் ஏவல் பிள்ளை சூனை காத்து கருப்பு எதுவும் வராத நான் கட்டி காப்பாத்தி நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னு போர் மன்னன் சொன்னார். மலையத்தனை பொங்கல் பணம் வர மாட்டேன் கெடாயி கேட்டீங்கன்னா நாங்களே வெந்த சோறு அறியாத விதமறியா பஞ்சவரு. எங்களுக்கு வெந்த சோறே கிடையாது. அதனால நீ மலையாட்டும் பொங்கலும் பணம் வர மாட்ட கடாய் கேட்டா நான் எங்க போறது அப்படின்னு வீம எதுவுமே வாய் பேசல. அங்க வெற்றி மதையானும் மதகரிய விமனுமே. வெற்றி மதையான மதகரிய விமனுமே. மனசுல வச்சுக்கிட்டு நேரா சாமி கிட்ட போறார். எங்க மாயம் பெருமாளும் ஹரிராமர் மாயவாரம். மாயம் பெருமாளும் ஹரிராமர் மாயவாரே. மாயவர் அங்க இருந்ததுனால அந்த ஆதிசிவன் பெற்றெடுத்த அடங்காத போர் மண்ணு மலையத்தனை பொங்கலும் பணம் வர மாட்டேன் கடாய் கேக்குறாரு சாமி அப்படின்னு போய் வீமன் சொல்றாரு சாமி கிட்ட. பெருமாள் கிட்ட சொன்னதுனால அப்ப பெருமாள் என்னங்கிறாரு நான் கொடுக்கறேன்னு தலையாட்டு பணம் வர மாட்டேன் கடாய் கொடுக்கறேன் மலையத்தனை பொங்கல் கொடுக்கறேன் அப்படின்னு நீ தலையாட்டு கொடுக்கறேன்னு மேல் கொண்டு வரத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. எங்க மாயம் பெருமாளும் ஹரிராமர் மாயவாரம். மாயம் பெருமாளும் ஹரிராமர் மாயவாரே. அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரே. செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வராரே. அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவார் வந்தாரே. வட்டமன் கருடனேரி மாயவார் வந்தாரே. எங்க ஆலில மேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவார். ஆலில மேல் பள்ளி கொண்ட ஹரிராமர் மாயவாரே. இந்த மாயனார் உள்ளாளாவும் ஐவருக்கு அனுபவரும் காலம் இல்ல. மாயனார் உள்ளாளாவும் ஐவருக்கு அனுபவரும் காலம் இல்ல. இந்த பெருமாளா உள்ளாளாவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது. இந்த பெருமாளா உள்ளவாரே ஐவருக்கு திருநாளா நடக்குது. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயகாரியம். நீ 1வது சந்தல போர் மன்ன காவலுக்கு வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால 1வது சந்தல மலையத்தனை பொங்கல் பணம் வர மாட்டேன் கடாய் கொடுக்கறன்னு சொல்லி 1வது சந்துக்கு இவரை காவலுக்கு வச்சாச்சு. போர் மன்ன காவலுக்கு வச்சதுனால சரி நான் காவலுக்கு இருந்துகிட்டாரு. இப்ப 2வது சந்துக்கு ஒரு ஆளை வச்சு காவலுக்கு வைக்கணும். அங்க யார காவலுக்கு வைக்கிறதுன்னு சொல்லி சாமி கேக்குறாரு. அங்க வெற்றி மதையானும் மதகரிய விமனுமே. சாமி மாயவாரே நீங்க சொல்லுங்க என்று சொன்னாரே. அப்ப 2வது சந்த காவலுக்கு வைக்கணும்னா ஆற காவலுக்கு வைக்கணும். அப்படின்னா நாவே கண்ணி பெத்தெடுத்த நல்ல முடி அரவானே. நல்ல முடி அரவானவன் கிடிகிடி அர்ஜுனனுக்கும் நாவே கண்ணிக்கும் பிறந்த நல்ல முடி அரவான காவலுக்கு வச்சா அவனுக்கு ஏறுநத்தி கூர்புருவோ எதிர்ரோமம் படைச்சவன். அவனை செய்ய ஆறாலுமே முடியாது.
போரு மண்ண மாதிரி அவனும் ஒரு சமத்தானவன். அவனுக்கு காவலுக்கு வைக்கணும்னு சொல்லி அப்ப காவலுக்கு தானுமே கேட்டாரா நேரம். அப்ப நாவகண்ணிக்கு அரிச்சண்ணுக்கு பிறகுறவன் நல்லபடி அரவான கூப்பிட்டதுனால அவருக்கு நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படி என்றுமே சொன்னாரா நேரம். அப்ப சொன்னதுனால எனக்கு என்ன தர போறீங்க அப்படின்னு அரவான் கேக்குறார். அரவான் கேட்டதுனால அங்க சரி நான் இருக்கிறேங்கிறதுனால அவரு எனக்கு அருமையான ஒரு கெடா குட்டி கொடுக்கணும். அருமையான கெடா குட்டி கொடுக்கணும்னா இப்ப செட்டியாருங்களுக்கு அந்த கெடா குட்டியை நாம கொடுக்கறோம். அப்படி அந்த போர் மண்ணுக்கு சேர்ந்த கெடா குட்டி அவங்களுக்கு தான் கொடுக்கறோம். அப்படி இருக்கும்போது உனக்கு அருமையான கெடா குட்டி கொடுக்கறோம், நீ வந்து 18 நாளைக்கு காவலுக்கு இரு அப்படின்னு சொன்னதுனால அப்ப இவர் எப்படி சமுத்து உள்ளவரு அப்படின்னு சொன்னா அவரு ஏறு நெத்தி கூர்புருவோ எதிரோமம் படைச்ச புள்ள அவன் கொக்கரிச்சு எந்திரிச்சா கோடி சனம் பிண்டாங்க அவன் அழகொட்டி எந்திரிச்சா அணியங்கோடி பிண்டாங்க அப்பேருக்கு அந்த சமத்துவம் இல்ல அரவான 2வது சந்துக்கு காவலுக்கு வைக்கணும். காவலுக்கு வச்சோம்னா இந்த அஷ்டாபுரத்துல உள்ள காத்து கருப்பு ஏவல் பிள்ளை சூனு எதுவும் வராது அப்படின்னு சக்கரத்தை போட்டு நாம அவங்கள 2வது சந்தல காவலுக்கு வச்சிடறோம். காவலுக்கு வச்சதுனால 3வது சந்தல யார காவலுக்கு வைக்கணும்னா எங்க மாயம் பெருமாளோ ஹரிராமர் மாயவாரோ அவரு செங்கமன்கருடனேரி ஸ்ரீராமர் வாராரே அவரு வட்டமன்கருடனேரி மாயவாரு வாராரே மேல் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவாரு மாயவரானவர் தானே. அப்ப யார காவலுக்கு வைக்கணும்னு சொல்லி அப்ப மாயவரை கேட்டதுனால மாயவர் சொல்றார். அப்ப 3வது சந்தல அந்த அதிசிவம் பெற்றெடுத்த அடங்காத போரும் மண்ணு அந்த போரும் மண்ணம் பெற்றெடுத்த புலிக்குட்டி அள்ளிமுத்த அவன் சங்கு பதிக்கும் அந்த புலிக்குட்டி அள்ளிமுத்து அப்ப போரு மண்ணுக்கு பிறந்தவரு. அப்ப அந்த அள்ளிமுத்த 3வது சந்தல காவலுக்கு வச்சா அப்ப எவ்வளவு பேர் வந்தாலும் எந்த ஏவல் பிள்ளை சூனிய காத்து கருப்பு வந்தாலும் அவரால காப்பாற்ற முடியும். இந்த நாடு 56 தேசியம் யாரும் வராத அவர் தான் காவலுக்கு இருக்க முடியும். அதனால இந்த மாதிரி போர் மண்ணுக்கும் அந்த சங்குபதிக்கும் பிறந்தவன் அள்ளிமுத்து அவனை காவல் வைக்கணும் 3வது சந்துக்கு. அப்படி என்று மாயவர் சொன்னாரே அந்த மாயவர் சொன்ன பிரகாரம் காவலுக்குமே வச்சாமே அந்த காவலுக்கு வச்சதுனால மாயம் பெருமாளானவரு சரி அந்த பிரகாரம் இருக்கட்டும்னு சொல்லி அப்ப காவலுக்கு வச்சதுனால சரி அந்த அள்ளிமுத்தானவரு நான் காவலுக்கு இருக்கிறேன், எப்படி காவலுக்கு இருக்கணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சாமி கேட்டதுனால அங்க சிட்டு பறக்காமே சிறுகுருவி நாடாமே அந்த காகம் பறக்காமே கரிகுருவி நாடாமே அந்த மொண்டு வச்ச தண்ணீர மோகம் வந்து அண்டாமே அந்த கறந்து வச்ச பாலிலேயோ காக வந்து அண்டாமே அட காவல் பதனமடா கருத்து உள்ள அள்ளிமுத்து அது மாதிரி காவலுக்கு வச்சுட்டோம் 3வது சந்தல. 3வது சந்தல காவலுக்கு வச்சதுனால 4வது சந்தல காவலுக்கு வைக்கணும். யார காவலுக்கு வைக்கணும்னு சொல்லி அப்ப வெற்றி மதையானும் மதகரிய விமானமே அந்த மாயம் பெருமாளே ஹரிராமர் மாயவ
மாயவாரே மாயம் பெருமாளே அரிராமன் மாயவாரே மாயம் பெருமாளை கேட்கறதுக்கு போறாரு வேமை 4வது சந்தல காவலுக்கு வைக்கணும் அஷ்டாபுரத்துல 3 திக்குக்கு நாம காவலுக்கு வச்சுட்டோம் அதனால 4வது திக்கு காவலுக்கு வச்சோம்னா இந்த அஷ்டாபுர நாடு 56 தேசத்துக்கும் ஏவல் பிள்ளை சோனை காத்து கருப்பு எதுவுமே வராது அதனால காவலுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அப்ப வெற்றி மதையானும் மதகரிய விமானமே வெற்றி மதையான மதகரிய விமானமே அப்ப சாமியை கேட்டதுனால அப்ப 4வது சந்தல காவலுக்கு வைக்கணும்னு சொன்னதுனால அப்ப காவலுக்கு யார வைக்கணும்னு சொல்லி அந்த பூமியை காத்த பூராள வருமானமே பூமியை காத்த பூராள வருமானையே இந்த பூமியவே கட்டி காப்பாத்த யாரு சமத்தானவங்கன்னா பூதாள வருமா அவரால் தான் முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பூதாள வருமானையும் காவலுக்கு வைக்க வேணும் பூதாள வருமானையும் காவலுக்கு வைக்க வேணும் என்று அப்ப பூதாள வருமனை கூப்பிட்டு 4வது சந்தல காவலுக்கு இருப்பா அப்படின்னு சொன்னதுனால 18 நாளைக்கு காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன காவு கொடுக்க போறீங்க அப்படி என்றுமே கேட்டான நேரம் அங்க முந்தான காவு காலம் முத காவு கொடுக்க போறேன் என்று அப்ப வெற்றி மதையானும் மதகரிய விமானமே வெற்றி மதையான மதகரிய விமானமே சாமி போய் கேக்குறார் முந்தன காவு முத போருக்கு காவு கொடுக்கறன்னு நாம அவன் நம்மள கேக்குறான் அதனால என்ன சாமி பண்றதுன்னு கேட்டதுனால அப்படியே முந்தன போருக்கு முத போருக்கு இந்த பூதாள வருமனுக்கு அருமையான காவு கொடுத்துடலாம் பட்டியல இருக்குது பல்லையாடு ஒன்றுமே பட்டியல இருக்குது பல்லையாடு ஒன்றுமே அங்க துள்ளி குடிச்சு ஓடுது பல்ல குட்டி நானும் தாரேன் துள்ளி குடிச்சு ஓடுது அந்த காவு தரேனே துள்ளி குட்டி குதிச்சு ஓடுதா அந்த காவியே நான் தரேன் அப்படின்னு வீமன் சொல்றார் அப்ப பட்டியல இருக்குது பல்லையாடு துள்ளி குதிச்சு ஓடுது அந்த துள்ளு கடாய நான் கொடுக்கறேன் இந்த பூதாள வருமா காவலுக்கு இருக்கணும் அப்படி என்றுமே சொன்னார நேரம் அப்படி என்றுமே சொன்னார நேரம் அந்த பிரகார நான் காவலுக்கு இருக்கிறேன்னு சொன்னாரு அந்த பிரகாரம் காவலுக்கு இருக்கிறேன்னு சொன்னாரு 18 நாள் பாரதம் முடிச்சு இந்த தர்மராஜா கோயில்ல பாரதம் எல்லாம் முடிச்சு பண்டிகையா முடிச்சு இந்த போர்மன்னனுக்கு காவலுக்கு இருக்கு குடுக்கற வரைக்கும் நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படின்னு பூதாள வருமா காவலுக்கு இருக்கிறார் அவர் காவலுக்கு தானே இருந்தார் அந்நேரம் அவருக்கு தானுமே இருந்தார் அந்நேரம் அப்பா காவலுக்கு இருக்கிறது சொன்னதுனால சரி அதே மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி மாயவரி சொல்லிவிட்டார் எங்க மாயம் பெருமாளும் அரிராமர் மாயவாரும் மாயம் பெருமாளும் அரிராமர் மாயவாரே அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரு செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரு அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவர் வந்தாரு வட்டமன் கருடனேரி மாயவர் வந்தாரு அரிரமேல் பள்ளி கொண்டு எங்க அரிராமர் வந்தாரு அரிரமேல் பள்ளி கொண்டு அரிராமர் வந்தாரு மாயவர் வந்து வீமனை கேட்கிறார் 4 திக்கும் காவலுக்கு வச்சுட்டீங்க அதனால ஜெயகாரியம் உங்களுக்கு தான் இந்த அஷ்டாபர நாடு 56 தேசமும் துரியோதனுக்கு கிடையாது நாடு 56 தேசமும் பாண்டவருக்கு தான் பாண்டவர் தர்மராஜா வீமனுக்கு அர்ஜுனுக்கு நகலன் ஜகாதேவருக்கு பத்தினி துறவதான் ஆள முடியும் அப்படின்னு சொல்லி மாயவர் அன்னைக்கே சொல்லிவிட்டார் எங்க மாயம் பெருமாளும் எங்க அரிராமர் மாயவரும் மாயம் பெருமாளும் அரிராமர் மாயவரே இந்த மாயனார் உள்ளளவும் ஐவருக்கு அனுப்பு வரும் காலம் இல்ல மாயனார் உள்ளளவும் ஐவருக்கு அனுப்பு வரும் காலம் இல்ல இந்த பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது அருமையா நடந்துச்சு அதனால இப்ப போர் மண்ணுக்கு நாம அருமையான பூசை கொடுக்கணும் அப்படின்னு மகாவிஷ்ணு நினைச்சுக்கிட்டார் நினைச்சதுனால அவன் என்னும் பகையாளி ஏறுபட்ட சத்ராவாதி அவன் என்னும் பகையாளி ஏறுபட்ட சத்ராவாதி அவன் பாண்டவர்கள் ஐவரையும் அவன் கொல்ல நினைத்தானே அந்த குரட மகன் சத்ராவாதி அவன் கொல்ல நினைத்தானே அந்த குரட மகன் சத்ராவாதி
சங்கோதி கடை சங்கோதியை கடா பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. சங்கோதியை கடா பிடிச்சிட்டு போர் மண்ணுக்கு வர சொல்லுங்க. சங்கோதிய போர் மண்ணுக்கு கடா பிடிச்சிட்டு வர சொல்லுங்க. சங்கோலத்தான் இந்த பாண்டவர்கள் ஐவரும் வெற்றி பெற முடியும். இந்த பாவி திரிவாதர் மட்டும் பட நாடு 56 தேச ராஜர்கள் திருடர் கம்பரர்கள் அனைவர்களும் உங்க கையில தான் மடிய போறாங்க. இந்த நாடு அஷ்டாபுரத்தையே நீங்க தான் ஆள போறீங்க. அந்த திரிவாதர் மட்டுக்கு கோயில் குளம் எதுவுமே கிடையாது. பாண்டவர்களுக்கு மட்டுமே கோயிலுக்கு அப்படின்னு மாயவர் சொல்றாரு. எங்க மாயம் பெருமாளும் ஹரிராமர் மாயவரும் அந்த மாயம் பெருமாளும் வாரார நேரம் அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வாராரு அவர் வட்டமன் கருடனேரி மாயவர் வாராரு பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவர் வந்துட்டார். மாயவர் வந்து நிக்கும் போது அப்ப வேம கேக்குறார், ஏன் சாமி நீங்க வந்துட்டீங்களே, நம்ம காரியமெல்லாம் ஜெயகாரியம் ஆகி போச்சு, எப்படி சாமி அவருக்கு காவு கொடுக்கறது, அவருக்கு பணமர மாட்டம் ஜடாயி கொடுக்கறோன்னு சேர்வா மலையாட்டும் பொங்கல் கொடுக்கறோன்னு எப்படி சாமி கொடுக்கறது அப்படின்னு சாமி பெருமாளை கேட்கிறாரு வேமை. அந்த வெற்றி மதையானும் மதகரிய வீமானுமே மாயவர் வரார். எங்க மாயம் பெருமாளோ எங்க ஹரிராமர் மாயவரும் அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வாராரு அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவரும் வாராரு எங்க ஆலியமேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவரும் சொன்ன சொல்ல காப்பாத்தினோம். பாண்டவர்கள் ஐவருக்கும் பத்தினி துறவதைக்கும் நாடு அஷ்டாபர நாடு 56 தேசத்தையும் ஜெயகாரியம் பண்ணி கொடுக்கணும்னு எங்க மாயவர் வரார். எங்க மாயம் பெருமாளோ ஹரிராமர் மாயவரும் மாயவர் வர்றதுனால அப்ப அந்த கடாய் மலையத்தனை கடாயும் பணமர மாட்டோம் கடாயும் இது மலையத்தனை பொங்கலும் கொடுக்கணும். அப்ப அங்க இருக்கிற சகுனிகள்லாம் பார்த்துட்டு கடாய வந்து உயிர் போற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. அதனால அந்த கடாயை மாண்ட கடா தான் குலைக்க மாயவர் வரார். செத்த கடா தான் குலைக்க ஸ்ரீராமர் வரார். எங்க மாயம் பெருமாளோ ஹரிராமர் மாயவரும் அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவரும் வாராரு எங்க அலிலமேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் வாராரு இந்த பாண்டவர்கள் ஐவருமே பத்தினி துறவாதையும் அந்த வெற்றி மதையானும் மதகரிய வீமானுமே வேமன் சொன்ன சொல்ல காப்பாத்தணும். நாம வேமங்கிட்ட சொல்லிட்டோம், பணமர மாட்டம் கட்டாயி மலையத்தனை பொங்கல் கொடுக்கறோம்னு சொல்லிவிட்டோம். அதனால இப்ப அங்க இருக்கிற சகுனிங்க எல்லாம் மந்திரக்காரனுக்கு பார்த்துட்டு கட்டாய சாவு வச்சுட்டானுங்க. அதுக்கு உயிர் போச்சு, மூச்சு வரல. அதனால இப்ப சாமி வரார். செங்கம்மன்கார் உடனேரி ஸ்ரீராமர் வாராரு அவர் வட்டமன் கருடனேரி எங்க மாயவாரு வாராரு எங்க ஆலிலமேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவாரா காவு பூசேரி வந்துட்டாருன்னா காவு பூசேரி அருகிக்க மாட்ட வேலையில அங்க வெற்றி மதையானோ மதகரிய விமானுமே அவன் சொன்ன பிரகாரம் நினைச்சார நேரம்
அப்ப மாயம் பெருமாளும் ஹரிராமர் வாராரு. மாயவர் வந்துட்டார். அங்க செத்த கூட தான் போலைக்கு ஸ்ரீராமர் வாராரு. அந்த சாட்டை எடுத்த சொன்னா ஸ்ரீராமர் வாராரு. மாண்டகன தான் போலைக்கு எங்க மாயவர் வாராரு. எங்க அலிராமர் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவரும். இந்த மாயனார் உள்ளாவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் இல்லை. இந்த பெருமாள உள்ளாவும் ஐவருக்கு திருநாள நடக்குது. அப்ப இந்த கடாய் செத்த கடை தான் பிள்ளைக்கு ஸ்ரீராமர் வந்துட்டார். மாண்ட கடை தான் பிள்ளைக்கு மாயவர் வந்துட்டார். ஆளிலமர் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் வந்துட்டார். இந்த சாட்டையை யாரு குடிக்கிறது? அண்ணா சாட்டையில ஒரு அடி அண்ணா அண்ணா ஒரு இழுப்பு இழுக்கணும். அத ஒரு அடி அடிக்கணும் கட்டாய. ஒரு அடி சலாறு நட்டி செத்த கடை தன் பொழைக்க ஸ்ரீராமர் வந்துட்டாரு. அங்க மாண்ட கடை தன் பொழைக்க மாயவாரு வந்துட்டாரு. எங்க ஹரிராமர் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாய இந்த மாயனார் உள்ளாவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் இல்லை. இந்த பெருமாள் இந்த பெருமாள் உள்ளாவும் ஐவருக்கு திருநாள நடக்குது. வெளியே கொண்டு போயிருங்க அண்ணா. இந்த பாட்டு வித்தல் முடிஞ்சது. கொஞ்சம் எல்லாம் வழி விட்டு பால நேரம் யாரும் எதிரில் நிக்க கூடாது. அவங்களே அனுப்பிச்சுடுறேன். நேரம் அவங்களே அனுப்பிச்சுடுறேன். அந்த போட்டோம் அந்த வண்டியோ நேரம் நிக்கணும். ஜென்ரேட்டர் அந்த விளையாட்டா நினைச்சு விடாது. ஒதுங்கிடுங்கப்பா கோட்டை வந்துட்டு லூஸ் விட்டு போடுங்க.
இல்ல இதே வீடியோ 4 நிமிஷம் தான்
பண்ணப்பட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள கொஞ்சம் தண்ணி போட்டு தம்பூர் கேட்டேன் கொஞ்சம் தண்ணி போட்டேன் 7 வரைக்கும் போட்டாதான் அதுக்கு ஒரு நல்ல சீட்டு வேணும் சீட்டு வேணும் அந்த படியிலே வைக்கணும், அப்படியே தள்ளி விடணும். தலை அதில் உள்ள பார்த்து இந்த பக்கம் உள்ள கல் இருக்கும். இல்ல போட்டுச்சு சும்மா சின்ன பீஸ் சல்லி. தேங்க கூட தெளிச்சு விடுறேன், அப்படியே தெளிச்சு அப்படி கொஞ்சம் லூசு விடு. வாருங்க. ரோட்டில் லைட்டாக
கொடுத்துட்டாங்க. கையை பிடிச்சிக்கா, கையை விட்டுறாத. கையை விட்டுறாத. ரத்தம் ஆட்டு இதுல கை வச்சு கொடுங்க, சட்டியில கையில கொடுங்க. இதை எடுத்து அப்படியே எடுத்துருவாங்க. வலிவிட நீங்க அண்ணன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு
கலப்படம் ஒருத்தர் மாட்டி நம்ம பார்த்துக்கணும். அவர் போர் பண்ணுங்க வாப்பா முன்னா அப்படியே காட்டு அப்படியே காட்டு அப்பா போர் பண்ணா ஆமா போடுங்க. ஆதிரங்க நெடுமாலே அங்க சடராமன் வளமுறுத்தி அங்க சீதைக்கு மதகாரிய விமானே அங்க சாமியானவர் தானே தேவன வர சொல்லி ஆதிசிவம் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ண ஒன்னாவது சந்தல கட்டி காவலுக்கு சொன்னது. அதனால அதை கட்டி காப்பாத்தினாரு. அதனால கட்டி காப்பாத்தினதுனால அதுக்கு முன்னே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அப்ப வீமனுடைய தங்கச்சானவல அப்ப சங்குபதி கல்யாணம் பண்ணி சங்குபதிக்கும் ஒரு மண்ணுக்கும் பிறந்த புலிக்குட்டி அள்ளிமுத்து பிறந்தான். பிறந்ததுனால இவனை 18 நாள் காவலுக்கு இருக்குன்னு ஆயவன் சொன்னாரு. வாரி வீமங்கிட்ட வீமன் போய் போர் மண்ணை கேட்டாரு. மச்சான் 18 நாள் எங்களுக்கும் இந்த பாவி திரிவாதம் போர்களும் நடக்குது. பாரத போரு அந்த 18 நாள் முடிகிற வரைக்கும் ஏவல் பிள்ளை சோனி காத்து நீ காப்பாத்தியான்னு சொன்னதுனால என்னையா ஒரு பொண்ணை கொடுத்தீங்க, மறுபடி வந்து இங்க காவலுக்கு இருக்கு. சரி அப்படியே இருக்கிறேன், என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. மலை எத்தனை பொங்கலும் பணமரமாட்டம் கடாயும் கேட்கிறாரு. போர் மண்ணை கேட்டதுனால போய் வீமன் சொல்றாரு சாமி கிட்ட, நாங்களே வெந்த சோறு அறியாத விதமறியா பஞ்சவரு மலை எத்தனை பொங்கலும் பணமரமாட்டம் கடாய் கேட்கிறாரு. மச்சான் போர் மண்ண நான் என்ன பண்ணிட்டுன்னு போய் சாமி கேட்கிறாரு. சாமி கேட்டதுனால குருகரன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா மாயவரு எல்லா காரியமும் முடிஞ்சு 18 நாள் முடிஞ்சு அஷ்டாபக்த பாண்டவருக்கு ஜெயகாரி ஆகி போச்சு. அதனால இப்ப எனக்கு காவு குடுன்னு கேட்டாரு. அதனால மலையாத்தனை பொங்கலும் பணமரமாட்டம் கடாயும் கொடுத்துட்டோம். அதனால இப்ப அவரு காவலுக்கு இருந்ததுனால போய் நல்ல காவலா வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட சிறப்பா இருந்துட்டு, அதாவது எப்படி காவலுக்கு இருந்தாங்களோ அங்க சிட்டு பறக்காம சிறுகுருவி நாடாம காகம் பறக்காம கரிகுருவி நாடாம முண்டு வச்ச தண்ணீர மோய வந்து அண்டாம கறந்து வச்ச பால்ல காகம் அண்டாமன்னு அன்னைக்கு கட்டணும். இன்னைக்கு வந்து எல்லாமே சிறப்பா இருக்கணும். தண்ணி உள்ள இடத்துல போய் குடிச்சிக்க, வேவு உள்ள இடத்துல மேஞ்சிக்க. இனிமேல கட்டெல்லாம் உடைச்சு விட்டோம், எல்லாம் சிறப்பா இருக்கணும். பகவானே உடைச்சு விட்டோம் வாங்கி சொல்லுங்க. அவருங்க இருக்கலாம் சாமி. ஆமா எல்லாருக்கும் வாங்க போலாம். நீங்க எல்லாம் மணி ஆடிட்டு போயிடுங்க. 4 லட்சம் கிடைச்சிக்கல சிலை தூக்கி ஒரு ஆளுக்கு எங்கடா வந்துருமோ பயந்துட்டு இந்த பிரகாரம் தானே எங்க மாய பெருமாளே ஹரிராமர் மாயவரே செங்கமன்கருடனேரி ஸ்ரீராமர் வாராரே மன்கருடனேரி எங்க மாயவர் வாராரே மேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவரும் மாயானார் உள்ளளவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் அல்ல. இந்த பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது. அருமையான
சிறப்பான திருநாள் நடந்துருச்சு. இந்த அஸ்தாபுர நாடு 56 தேசமும் பாவி துரியோதன நாடு. ஆனா அந்த நாட்டை வந்து மகாவிஷ்ணுனால பாண்டவர்களுக்கு 5 செயகாரியம் ஆயிடுச்சு. அதனால காவலுக்கு யார வைக்கணும்னா 1வது சந்தல போர் மண்ண வச்சு 2வது சந்தல அர்ஜுனுக்கும் நாககன்னிக்கும் பிறந்த நல்ல முடிய அரவான வச்சோம். அவனுக்கு ஏறு நெத்தி கூர்புருவோம் எதிரோமம் படைச்ச புள்ளையுமே அவனுக்கு காவலுக்கு வைக்க வேணும்னு மாயவரும் சொன்னாரு. அந்த பாவி திரியோதீர படும்பாவி சத்ராவாதி அவன் பக்கம் சகினி மாமா இருக்கிறான். ஏதாவது 3 சொல்லு 1000 சொல்லு தெரிஞ்ச மந்திரக்காரன். ஏதாவது அஸ்தாபுரத்துல துரியோதன பக்கம் சாதகமா இருந்து பாண்டவருக்கு ஏதாவது பொக்கனை பண்ணி விடுவான்னு சொல்லி அந்த அரவான காவலுக்கு வச்சது. அரவான காவலுக்கு வச்சா இவரு தான் சமத்துவ சரியான அரவான். அவனுக்கு ஏர்நெத்தி கூறுபுருவம் எதிர்ரோம் மனுஷன் அவனை செவிக்க யாராலையுமே முடியாது. எத்தனை மந்திரம் இருந்தாலும் செவிப்பாரு. அதனால அவரை காவலுக்கு வைக்கணும் வச்சாரு. எப்படி காவலுக்கு இருக்கணும்னா அங்க அட சிட்டு பறக்காமே சிறுகுருவி நாடாமே அங்க காகம் பறக்காமே கரிகுருவி நாடாமே முண்டு வச்ச தண்ணியில ஒரு மோகம் வந்தாண்டாமே கலந்து வச்ச பாலிலையும் ஒரு காகம் வந்தாண்டாமே அந்த காவல் பதனமாடா கருத்து உள்ள அரவானே அப்படின்னு அன்னைக்கு சொல்லி கட்டணும். இன்னைக்கு சிட்டு பறக்க வேணும், சிறுகுருவி நாட வேணும், காகம் பறக்க வேணும், கரிகுருவி நாட வேணும். இந்த அரவ பாலகெல்லாம் இன்னைக்கு கட்ட உடைச்சிடுறோம். அதனால அவரு எல்லா வரங்களும் மக்களுக்கு கொடுத்து எல்லா பறவைகளும் ஈங்கி நல்லா தண்ணி உள்ள இடத்துல குடிச்சுக்கணும். புல்லு உள்ள இடத்துல மேய்ஞ்சிக்கிட்டு நாடு செழிச்சு நல்ல மழை பெஞ்சு ஊரு செழிச்சு உத்த மழை பெஞ்சு நல்லா சிறப்பா இருக்கணும் பகவானே. அந்த இதை ஊதுபத்தி அவத்திலே குத்துக்க கீழே எடுத்து குத்துக்கணும் தலைவட்டி. அது ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கா. அந்த படைச்சதெல்லாம் எடுத்து ஒரே பக்கம் வச்சுக்கா. இப்போ வந்து சக்கரம் போட்டதெல்லாம் அழிச்சிட்டோம். ரைட் வாட்ச் இந்த அம்மானி பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் பிடிச்சிக்கலாம். வாங்கப்பா இறக்கி இறக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் பண்ணி வச்சுக்கோங்க கையில. சரிதா? ஒரு கனியை கொடு. கனி கொடுப்போம். ஆடு மாடு தண்ணி கொடு. தண்ணி கூட ஒரு பொண்ணு குழந்தை அடிச்சிருப்பேன் கோட்டை. நான் இந்த எல்லையை விட்டு அந்த மூளை கோடு எல்லைகள்ல தாண்ட வரைக்கலாம் நீங்க தான் காத்துக்கணும். நான் வேகத்துல வருவேன். அதனால அந்த பாதுகாப்புக்கு உங்களை அத்தனையும் கட்டி காக்கணும்னா இந்த தீர்த்தம் அத்தனை வேத்து மாதத்திலயா 7 சொட்டு இறக்கு. 7 சொட்டு ஒரு சொட்டு கூட அதனாலதான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு குறிச்சு போட்டு வச்சிருக்கிறேன். சரி உன் பாட்டு கேளு சாமி. இந்த பிரகாரம் தானே எங்க மாயவரானவரு அவர் செங்கமன் கருடனேரி ஸ்ரீராமர் வந்தாரே. வட்டமன் கருடனேரி எங்க மாயவர் வந்தாரே. ஆடிரமர் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவர் பள்ளி கொண்ட இந்த மாயனார் உள்ளாவும் ஐவருக்கு அரும்புவாரும் காலம் அல்ல. ஐவருக்கு திருநாள நடக்குது. வெற்றி மதையானே மதகரிய விமனையும் அங்க சாமியானவர் கூப்பிட்டு அந்த ஆதி சிவம் பெத்தெடுத்து அடங்காத போரும் மண்ண வெள்ளிங்க
வெள்ளியரி மலையில ராமராணி மண்டபம், திருநேரு மண்டபம், கழுமர மண்டபம் இருந்துச்சு. உள்ள இருந்தாரு இவரு. ஆதிசிவன் பெத்தெடுத்த அடங்காத போர் மன்னன். அப்ப வெற்றி மதையானவரு பாண்டவருக்கு ஐவருக்கும் அசாபரத்தை பாகம் பிரிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மூல ரெண்டும் துரியோதீரம் பாளையம் வடகிழக்கு மூல ரெண்டும் வாழ்வீமம் பாளையம் எரிக்க போறோம். போய் கம்பம் வெட்டிட்டு வாப்பானதுனால கம்பம் எல்லாம் போய் வீமை வெட்டத்துக்கு போனாரு. அவர் ஒரு கம்பம் வெட்ட மாட்டாருன்னு சொல்லி ஒரு கம்பம் வெட்ட மாட்டாரு, வெட்டுவாரு. ஒரு புத்தகம் பிடிச்சி வச்சுட்டு வருவாரு. மண்டபம் கருப்புற மண்டபத்துல வச்சு கண்ணி வாயில கொடு. இந்த மாதிரி மண்டபம் கூட தரமட்டம் ஆயிரும். அப்ப அதிசிவம் பெத்தெடுத்து அடங்காத போரும் மண்ணு அவன் கொக்கரிச்சு எந்திரிச்சானா கோடி சனம் பின்தாங்க கொட்டி எந்திரிச்சா அணியம் கோடி பின்தாங்க அப்பேருக்கு அந்த சாமர்த்தியம் உள்ளவன் ஆதிசிவன் பெத்தெடுத்து அடங்காத போர் மண்ணு. போர் மண்ணுக்கும் வீமனுக்கும் சரியான சண்டை நடக்குது. ஏன்டா என் மண்டபத்து மேல எதுக்குடா வந்த ஊர்ன? என் மண்டபத்தை எல்லாம் தரமட்டம் ஆக்கி விட்ட. நீயா நானா பாக்கலான்னு போர் மன்னன் சண்டைக்கு போறாரு. வீமன்கிட்ட சண்டைக்கு போறதுனால சொன்னாரு, ஏ மாமா மச்சான்னு கூட்டிட்டு சங்குபதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுனால மாமா மச்சான்னு கூட்டிட்டு வந்தா சங்குபதியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அருமை சங்குபதிக்கும் போர் மன்னுக்கும் அருமையான புள்ள பிறந்தான். அதான் அள்ளிமுத்து பிறந்தான். அள்ளிமுத்து பிறந்ததும் 1வது சந்தல தானே போர் மன்ன காவலுக்கு இருந்து சொன்னதுனால எனக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. என்ன கேளு சாமின்னு சொல்லி வீமன் சொன்னாரு. மதகரிய வீமன் ஏறுது சாமிங்க சொல்றாரு போர் மன்ன மலை எத்தனை பொங்கலும் பணமரமா சொன்னது வெற்றி மதையானோ மதகரிய சொன்னதுனால சாமியானவரு என்னப்பாங்கிறாரு. மலையத்தனை பொங்கல் பணமரமாட்ட கடாய் கேட்கிறாரு. போர் மன்னன் 1வது சந்திர காவலுக்கு இருக்கணும். இந்த பாண்டவருக்கு 100 பாரத போர் நடக்க மட்டும் காவலுக்கு இருக்கிறேன் அப்படி மலையத்தனை பொங்கல் பணமரமாட்ட கடாய் கேட்கிறாரு. சாமி எங்களுக்கு எந்த சோறு உள்ள பேரு என்ன பண்றது சாமி உள்ள பேருங்க ஒரு 5 நிமிஷம் உள்ள பேரு அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி சாமி சொல்லிவிட்டாரு. அந்த வெற்றி மதையானோ மதகரிய போர் மன்னங்கிட்ட உனக்கு அது நீ கேட்ட மாதிரியே கொடுத்துறேன். எத்தனை பொங்கல் பணமரமாட்ட கடாய் காவலுக்கு இருக்கிற 18 நாள் முடிகிற வரைக்கும் உங்க போர்க்களமே வெல்ற வரைக்கும் நான் இருக்கிறேன். போர் மன்ன ஏத்துக்கிட்டாரு. 1வது சந்தல போர் மன்ன காவலுக்கு வச்சு 2வது சந்தல நாவக நீ பெத்தெடுத்து நல்ல முடியாரவானே அவனை 2வது சந்தல காவலுக்கு வச்சு 3வது சந்தல பூமி காத்த பூதாளவர்மன காவலுக்கு வச்சு எப்படி காவலுக்கு இருக்கணும்னா அங்க சிட்டு பறக்காமே சிறுகுருவி நாடாமே அவனுக்காக பறக்காமே கரிகுருவி நாடாமே சொன்னதுனால அன்னைக்கு காவலுக்கு இருந்தாரு. இப்ப சிட்டு பறக்க வேணும் சிறுகுருவி நாட வேணும். பறக்க வேணும் சிறுகுருவி நாட வேணும். அங்க காகம் பறக்க வேணும் கரிகுருவி நாட வேணும். அங்க மொண்டு வச்ச தண்ணியில மோகம் வந்து அண்ட வேணும். அங்க கறந்து வச்ச பாலையும் காகம் வந்து அண்ட வேணும். அந்த பூதாளவர்மனானவரு அவரு நல்லா அங்க நீர் உள்ள இடத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு நல்லா அப்படி பச்சை உள்ள இடத்துல மேய்ஞ்சுக்கிட்டு எல்லா சனத்தைகளையும் அங்க நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். அங்க ஊரு செழிக்க வேணும் உத்தமழை பெய்ய வேணும். இந்த மக்கள் அனைவருக்கும் பூதாளவர்மன் தான் இந்த பூமியில நடந்தா தான் எல்லாம் சிறப்பா இருக்கும். அதனால இந்த பூமியில நடக்கிற மக்கள் அனைவர்களுக்கும் அவங்க துட்டு கைனாலே துன்ப வந்தா நீங்க வேணும்.
காசு எடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க வேணும். காசு எடுத்த கைனாலே கஷ்டம் வந்தா நீங்க வேணும். மக்கள் அனைவரும் கஞ்சநாயகமட்டில் இருக்கும் மக்கள் அனைவர்களும் இந்த சங்கமணியாரர்கள் குடும்பமாக பாரதம் படிச்ச குடும்பத்தார் அனைவர்களும் அந்த சங்கமணியாரர் பேர் இன்னைக்கு விளங்குது. அந்த குடும்பத்தார் அனைவர்களும் கூட்டம் குலையாமே கொண்ட பூவாடாமே கூட்டம் குலையாமே கொண்ட பூவாடாமே போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டான வேணும். போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டு வேணும். அவங்க பொண்ணு போன பக்கம் எல்லாம் பெத்து பெரிய குடியாக அவங்க பொண்ணு போன பக்கம் எல்லாம் பெரிய குடியாக அவங்க ஆணு பொண்ணு எல்லாம் சிறப்பா இருந்து பட்டி பெருத்து பால் பானம் வாங்கி நோய் இல்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருந்து அப்பனே பூதாள வருமா நீ எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் காப்பாத்துக்க. ஆமா நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா அதை அப்படியே எடுத்துக்க சாமி. எங்களை கேக்குறீங்களா சாமி 4 5 6 பிரகாரம் தானே ஹரிஹரி சிவராமா அதிரங்கெடுமாளே ஹரிஹரி சிவராமா அதிரங்கெடுமாளே சிவராமன் மாமூர்த்தி சீதைக்கு வந்த மாயா சீதைக்கு வந்த மாயா பெருமாள உடடவா ஐவர் மாயம் பெருமாளோ ஹரிராமர் மாயவாரோ மாயம் பெருமாளோ ஹரிராமர் மாயவாரே வெற்றி மதையான மதகரிய அக்கா மட்டும்னா அக்கா பார்த்துட்டு இருக்குது வண்டியில பாண்டவருக்கு 100 வரைக்கும் பாரத போர் நடக்குது அஸ்தாபுரத்துல. அதனால இந்த தென்கிழக்கு மூல 2 திரியோதிரம் பாளையம் தென்கிழக்கு முனை 2 திரியோதிரம் பாளையம் அப்பா வடகிழக்கு மூல 2 வாழ்வீமன் பாளையம் வடகிழக்கு மூலை 2 வாழ்வீமன் பாளையமா அந்த பாகத்தை பிரித்தாரே அங்க பாரளந்த மாயவார பாகத்தை பிரித்தாரே பாரளந்த மாயவார சின்ன கல்ல நட்டா அந்த திரியோதர பக்கம் சகுனி இருக்கிறான். நாடு 56 தேசராஜர்கள் குடிப்படையெல்லாம் இருக்குது. கல்லாம் புடிங்கி விடுவாங்கன்னு சொல்லி மாயவரானவர் அங்க வெற்றி மதையானே மதகாரிய விமானம் வெற்றி மதையான மதகாரிய விமானமே அப்பா நேரு கம்பமா ஒரு கம்பம் வேணும் அப்படின்னு வீமகிட்ட சொல்றார். அதனால இந்த வெற்றி வீட்டுல பாக்குறாங்க அந்த வீட்டுல மதகாரிய விமானமே வெற்றி மதையான மதகாரிய விமானமே அவன் ஓட்டம் பெருநடையா போனான ஓட்டம் பெருநடையா போனான அங்க வெள்ளிங்கரி மலை தேடி போரான விமானமே வெள்ளிங்கிரி மலை தேடி போரான விமானமே அங்க கம்பமானது நேரு கம்பமா ஒண்ணு வெட்டிட்டு வாப்பா அப்படின்னு மாயவர் சொன்னாரு. அதனால ஒரு கம்பம் வெட்டிட்டு போனா மாயவர் வந்து இது கோணையாக்குதுன்னு விடுவாரு. அதனால ஒரு குத்தவே பிடிச்சி வெட்டுறாரு வீமை. அங்க வெற்றி மதையானும் மதகரிய விமானமே வெற்றி மதையான மதகரிய விமானமே குத்தவே பிடிச்சி வெட்டிட்டு வரும்போது அப்படியே பாரம் தாங்க முடியாத கிட்டேன்னு கொண்டாந்து சாம்பராணி மண்டபம் கழுபுர மண்டபம் திருநீர் மண்டபம் இருக்குது. அதுல கொண்டாந்து ஊன்றான். ஊன்னதுனால அப்படியே மாயவரி சொன்னாரு அது ஆதிசிவம் பெற்றெடுத்த அடங்காத போரும் மண்ண ஆதிசிவம் பெற்றெடுத்த அடங்காத போரும் மண்ண அதுக்குள்ள இருப்பாம்பா நீ சமய ஊன்னதுனால அப்படியே தரமட்டம் ஆயிரும். அதனால ஆதிசிவம் பெத்தெடுத்த அடங்காத போர் மண்ணுக்கு அவனுக்கு அண்டாத கோபங்காலும் அவனுக்கு அனல் விட்டு வேவுது. அண்டாத கோபங்காலும் அனல் விட்டு வேவுது. நீல
நீலமொழி கண்ணு ரெண்டோ அங்க நெருப்பு தணலாகுது அவன் கொக்கரிசி எந்திரிச்சா கோடி சனம் பின்தாங்கும் அழகொட்டி எந்திரிச்சா அணியங்கோடி பின்தாங்கும் அப்பேருக்கந்த சமத்து உள்ளவன் போதுமண்ணே அதனால அவனை எப்படியாவது கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு மாயவர் வீமகிட்ட சொன்னதுனால பாப்பான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சரியான சண்டை நடக்கும் போது மாமா மச்சான்னு கொடாவி என் தங்கச்ச குடுக்கறன்னு சொல்லி வெற்றி மதையானும் மதகரிய விமானமே மாமா மச்சான்னு உறவாடி எங்க தங்கச்ச சங்குபதி குடுக்கறேன் வா மச்சான்னு கூட்டிக்கிட்டு அவர் அஸ்தாபுரம் தேடி எல்லாம் அங்க வாராரே அங்க இருவருமாகவே வாராங்க தாண்டி கரிகமலை தந்தாண்டி ஆறு சுனை தாண்டி அதிகே வனமா வனம் தேடி அஷ்டமரம் வந்தாங்க தன்னுடைய தங்கச்ச சங்குபதி கொடுத்து ஆதிசிவன் பெத்தெடுத்து அடங்காத ரெண்டு இருவருக்கும் ஒரு புத்தரம் பிறந்தான் அவன் பேரை வச்சாங்க புத்தரம் பிறந்ததுமே ஆகாயவாணி பூமாதேவி 38,000 முனிவர்களும் 48,000 ரிஷிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு பேரு வைக்கிறாங்க அல்லிமுத்து அல்லிமுத்து அல்லிமுத்துன்னு பேரை வச்சாங்க பேரை வச்சதுமே அவன் ஒரு பையன் பிறந்துகிட்டான் இவனை போய் 1வது சந்தல காவலுக்கு வைக்கலான்னு சொல்லி 1வது சந்தல போர்மண்ண காவலுக்கு வச்சாங்க 2வது சந்தல அரவான காவலுக்கு வச்சோம் 3வது சந்தல பூமி காத்த பூதாரவர்மனை காவலுக்கு வச்சோம் 4வது சந்தல இந்த அர்ஜுனுக்கும் இது போர்மன்னனுக்கும் சங்குபதிக்கும் பிறந்த அருமையான அல்லிமுத்த காவலுக்கு வச்சோம் 4வது சந்தல காவலுக்கு வச்சு எப்படி இருக்க வேணும்னா அங்க காவல் 11 சொல்லி அங்க சிட்டு பறக்காமே சிறுகுருவி நாடாமே அங்க காகம் பறக்காமே கரிகுருவி நாடாமே அங்க மொண்டு வச்ச தண்ணியில மோகம் வந்த அண்டாமே கலந்து வச்ச பாலிலையும் காகம் வந்த அண்டாமே அப்படின்னு அன்னைக்கு காவல் பதனமுடா கருத்து உள்ள அல்லிமுத்து அப்படின்னு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா எல்லா கட்டெல்லாம் உடைச்சி அங்க சிட்டு பறக்க வேணும் சிறுகுருவி நாட வேணும் அங்க காகம் பறக்க வேணும் கரிகுருவி நாட வேணும் அங்க முண்டு வச்ச தண்ணீர மோகம் வந்த அண்ட வேணும் அந்த கலந்து வச்ச பாலிலையும் காகம் வந்த அண்ட வேணும் அந்த அல்லிமுத்தானவரை காவல் பதன கருத்து உள்ள அல்லிமுத்த நீ இங்கே இருந்தோம். இப்ப அவர் வந்து 4 பக்கமும் அந்த மக்கள் எல்லாம் காப்பாத்தி 4 திசைக்கும் போலாம் அவருக்கு கட்ட அவுத்து வர்றோம். அதனால நீர் உள்ள இடத்துல தண்ணி குடிச்சுக்கிட்டு பச்சை உள்ள இடத்துல காகம் கரிக்குருவி இந்த அல்லிமுத்து எல்லாம் இருந்து இந்த நாடு செழிச்சு நல்ல மழை பெஞ்சு ஊரு செழிச்சு உத்த மழை பெஞ்சு எல்லா மக்களையும் கூட்டம் குலையாமே கொண்ட பூவாடாமே போன பக்கம் எல்லாம் அரசப்பட்டால வேணும் பொண்ணு போன பக்கம் எல்லாம் பெத்து பெரிய குடியாக வேணும் பட்டி பெருத்து பால் பானை பொங்கி நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா வச்சிருக்கணும் அல்லிமுத்து அப்பனே எல்லாம் சிறப்பா இருக்கணும். பகவானை கட்ட உடைச்சிட்டோம் எல்லாம் போய் சிறப்பா இருக்கணும். அப்படி சுத்தி போட்டுங்க சாமி. எல்லாம் நம்ம வந்த குழந்தை அத்தான குழந்தை சாமிக்கு போடலாமா? கொண்டு வர அப்பா
அடி பரவலாடி நல்லா எல்லாத்துக்கும் போட்டு வர சொன்னாருல்ல. படலன்னு வச்சுக்க. ஏன்னா நின்று போட்டுங்க. லைவா நின்று தான் போட சொன்னாரு. இந்த கட்டு தான் உங்களுக்கு மெயினான பொறுமையா ஒவ்வொருத்தரா போடும். நிறைய போட்டாரு. தெரியுதலாமா அனைத்து மக்கள் அங்க வந்துருவாங்க. 4 தசையில எல்லாத்துக்கும் மார்த்தக்கார தொட்டு வீசுப்பா. அவர் பழத்தை தொட்டு சுத்தி பொட்டை வச்சு 4 தசையும் அத்தனை கோடி பணங்களும் நல்லா இருக்கணும்னு அவர் வேண்டிட்டோம். அப்படி அத்தனை கோடி மக்களும் அனைவரும் எல்லாம் சிறப்பா இருந்து எல்லாம் சிறப்பா இருந்து கோருமன சுவாமி ஆதிசிவன் பெத்தெடுத்து அடங்காத சிறப்பா இருக்கு. எலுமிச்சம்பழம் இங்கே நின்று எந்த விழாக்களையோ எந்த நாட்டிலையோ இல்லாத சிறப்பு அந்த நாட்டுல நாட்டு மக்களை நல்லா வளர்ந்த மக்களையும் எந்த குறையும் இல்லாத எந்த ஒரு இடங்களும் இல்லாத எந்த இடங்களும் இல்லாத நானும் இன்னும் 68 நல்லா கொண்டு வரேன். அப்படித்தான் நீ கொண்டு வரணும். நாடு இன்னும் வந்து சிறப்பாக கொண்டு வரேன். மரம் மாதிரி நிறைய கொண்டு வரேன். மக்களை நிறைய ஒரு கணி 3 கணியை கொடு. 3 கனியா 3 கனி கையில கொடுத்துருப்பேன்.
எங்க துரோதி அம்மா சிலை காணேஸ்கர் வந்திருக்கிறார் அவரு இந்த கோடி 5 வருஷத்துக்குள்ள இதே மாதிரி சிறப்பு வான வேடிக்கையோட கொண்டு வரணும்னு நான் அடிச்சு சத்தியவாக்க கொடுக்குறேன். சிறப்பு 5 வருஷம் நான் வரணும் பகலியா பண்ணி ஊத்து ஏழு மாட்டு வண்டியில அங்கேயே கோட்டையில அடிச்சு போட்டிருந்தீங்கன்னா அந்த வானம் வேடிக்கை வெடிச்சிருக்காங்க. எங்க பத்தினி மேல ஆணையத்தை எடுத்து நான் அத்தனையும் பொறுத்து உங்களை எந்த இடத்துல இல்லாத இத்தனையும் காத்து கூட்டி வந்தனே. இந்த இடம் உழவு வேண்டிய இடமப்பா, இடம் உழவு வேண்டிய இடம். எல்லைகளுக்கு நான் மாற்றி தாட்டி விட்டேன். சரி, அதோட விடு. காப்பாற்றி அவரு அம்மா எடியும்
சோழில் சமமான தோல்விக்கு போகிறோம். காக்கிறதே காக்கிறேன், கடம்போட காக்கிறேன் அப்படின்னு பாண்டவர்கள் ஐவருக்கு பத்தினி தருவதை சொன்னாங்க. அம்மா சொன்னாங்க, பத்தினி தருவதை அண்ணா ஒரு பொண்ணா பிறந்து ஐவருக்கும் ஆணையிட்டு அண்ணா இவ்வளவு அண்ணன் பண்ணலாம், நான் என்னன்னா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அஞ்சாவது ஐந்த சைவமா ரிஷி நடத்துல இந்த மாதிரி கதையெல்லாம் அப்படி கீழே விழுந்துட்டு என்ன பண்றது, இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் ஐவரையும் அழிஞ்சு போறாங்க அப்படின்னு மாயோடு பயனாட்டினாங்க. பாண்டவர்களுக்கு அத்தனையும் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் பயனாட்டினேன். உன் மனசுல எந்த ஒரு அறிவும் கிடையாது, நீ வந்து சுத்தமான பொண்ணு, அதனால நீ ஐவருக்கு தேவை, நீ அறியாத பாஞ்சாலி, அதனால அம்மாவோட கட்டி காப்பாற்றுறேன். அது மாதிரி நாடு அஸ்தாபுர நாடு 56 தேசியம் இந்த பாண்டவர்களுக்கு ஐவருக்கும் பத்தினி தருவதைக்கும் இந்த அஸ்தாபுர நாடு 56 தேசியம் உள்ள தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி இந்த நாடு பூரா உங்களுக்கு நான் வந்து உண்டாக்கி கொடுத்தேன். அந்த பாவி தீவிரரை கருமாரி சத்தாவதி என்னும் மலையாளி ஏற்பட்டா சத்தாவதி கொல்லைக்கு பண்ணி முடிகளுக்கு சகிமான வச்சு நாடு நகரமெல்லாம் சூழ்நாள படையாடி சொக்கத்தை சூடாடி நாடு நகரத்தையும் சூழ்நாள பறிச்சான். அதுக்கும் காப்பாற்றி எத்தனை இருந்தாலும் பாண்டவர்களை இவரையும் என் தங்கச்சியை காப்பாற்றணும்னு நான் உங்க மேலேயே குறிக்கோளா இருந்து உங்களை காப்பாற்றி அஸ்தாபரனோட 56 தேசியம் உங்களுக்கு கட்டி காப்பாற்றி கொடுத்தேன். உங்களுக்கு தான் கோயில் குளம் கழிவகம் தெரியும், அந்த திரிவாதனுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டாங்க. அவங்களுக்கு அர்ஜுன மகாராஜனும் தேவ மகாராஜனும் அவங்களுக்கு 56 வியாச ராஜர்கள் கருடர் கம்பரர்கள் அவங்க திரிவதரை 100 பேரையும் எல்லாம் ரத்தாறு ஓடுது, ரணகலமாகுது, தங்க கிரீடமெல்லாம் தரையில உழுவுது. அப்பேர் கண்ட ஆன புள்ளி கரடி சிங்கம் எல்லாத்தையுமே அடிச்சார். அதை வெற்றி மலையாளம் அர்ஜுன மகாராஜனும் எல்லாமே அடிச்சுட்டு அதனால அவங்க மண்டல தீவனைக்கு அடிச்சார். அதனால மண்ணுக்கு ஆசை வச்சவர்கள் வாழ்ந்தவர்கள், பொண்ணுக்கு ஆசை வச்சவர்கள் துரியோதனன். அதனால மகாபாரதம் முடிஞ்சு இன்னைக்கு நாடு அஸ்தாபர நாடு 56 தேசத்தையும் பாண்டவர்கள் ஐவரும் பத்தினி தருவதையும் ஆடுறாங்க. அதுபோல இந்த மக்கள் அனைவர்களும் இந்த சங்கமணியாளர்கள் பாரதம் படிக்கிறார் அவங்க குடும்பத்தார். அதனால இந்த மக்கள் அனைவர்களும் சிறியோர் பெரியோர்கள் அனைவர்களையும் எங்களால பேர் கொண்டு சொல்ல முடியாது. மக்கள் சிறியோர் பெரியோர் அனைவர்களும் அதாவது அவங்க எதிர்முறை பாராமல் பாடுபட்டு இந்த 3 மாசம் அன்றைய கைகாட்ட முடியாது வரைக்கும் பாடுபட்ட மக்கள் அனைவர்களும் அவங்க ஆண் பொண்ணு ஓட்ட முடியாம முதல் மாறாம அவங்க ஆண் பொண்ணு ஆசைப்பட்டாலும் ஒண்ணு மாறாமல் பெரிய முடியாலும் நோய் எப்படி வச்சுட்டு போய்க்கிறாங்கன்னா 12 வருஷம்